ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தேனி ஹெவன்ஸ் கிச்சன். நம்மளோட சேனலில் நம்ம தேனி ஸ்டைலில் ஜீரக சம்பாவில் மட்டன் பிரியாணி, தம் பிரியாணி எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் லெமனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரை லெமன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மல்லி புதினா, அதுக்கப்புறம் வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயத்தை தான் அரைச்சி வைக்கணும், பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளோட சீக்ரெட் பிரியாணி மசாலா, அப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள். இதோட அளவுலாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. தயிர். அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு நல்ல பழைய அரிசி ஜீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன். எங்கள் ஊர் பக்கம் கிடைக்கிற பிராண்டு 786 பிராண்டு தான் கிடைக்கும். ஆனால் இது செம்மையாக அப்படி பிரியாணியோட ஸ்மெல்லை தூக்கி கொடுக்குறது பிரியாணி அரிசி தான். அதனால நல்ல குவாலிட்டியான ரைஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடாய் எடுத்திருக்கேன். அந்த பச்சை கப்பில் 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். நான் இந்த பாத்திரத்தில் தான் நான் இன்னைக்கு பண்ண போகிறேன். இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் பிரியாணி ரைஸை தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலான்ட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் கறி தான் இன்றைக்கி மட்டன் கறி எடுத்திருக்கேன். 1/2 கிலோ எடுத்திருக்கேன். 1/2 கிலோ கறியை கொஞ்சமாக தண்ணி, அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 3 விசில் விட்டுறலான்னு. ஏன்னா இது சீக்கிரமாக நமக்கு ரெடி ஆயிரும் கறி. இல்லைன்னா மசாலாவோட போட்டோன்னா கொஞ்சம் ரொம்ப டைம் இழுக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கறி கொஞ்சம் கெடா கறியாக இருந்துச்சு, கொஞ்சம் வேகாது சீக்கிரமாக. அதனால தான் இந்த மாதிரி மெத்தட் பண்ணுறோம். நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் பிரியாணி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த கறியை தனியாக தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். கறியை தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ பிரியாணி பாத்திரத்தில் 100 ml ஆயில் யூஸ் பண்ணுறேன். ஆயிலும் அப்புறம் கீ கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டையும் ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வெங்காயம், பச்சை மிளகாய் இதை வதக்கிக்கோங்க. முதல்ல வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு அப்படியே பச்சை மிளகாயும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். நம்ம நினச்சிட்ருக்கோம் பிரியாணி பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமானது இருக்கிறதுலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் தப்பு. பிரியாணி பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. அந்த தம் போடுற மெத்தடு மட்டும், அந்த ட்ரிக்ஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரியாணி ஃபெயிலே ஆகாது. கண்டிப்பாக பண்ண தெரியாதவங்க கூட ஈஸியாக பண்ணி முடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு இது ஈஸியான ரெசிபி. அடுத்து சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். சில்லி பவுடர் ஃபர்ஸ்டே எண்ணெயில் ஆட் பண்ணிடணும். அப்போ தான் உங்களுக்கு அதுக்கு நல்ல கலர் கொடுக்கும். அது பார்க்குறதுக்கு பிரியாணிக்கு நல்லா கலர்ஃபுல்லாக தெரியும். அந்த பிரியாணியோட ஆத்தன்டிக் கலர் கிடைக்கும் நமக்கு. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுத்துட்டே இருங்க. அதுக்கப்புறமா நான் தக்காளி, மல்லி புதினா ஆட் பண்ணுறேன். மல்லி புதினா ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் தக்காளி, அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காய பேஸ்ட்டு, அதையும் ஆட் பண்ணிடுங்க. பெரிய வெங்காயத்தை மிக்சி ஜாரில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ருசி நல்ல தூக்கலாக இருக்கும். அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் நாங்கள் எங்கள் வீட்டில் இப்படி தான் நாங்கள் பண்ணுவோம். கல்யாண வீட்டில் பண்ணுற பிரியாணி ரெசிபியுமே இதுதான். உண்மையான ஒரிஜினல் தேனி ஸ்டைலில் பண்ணுற ரெசிபி இதுதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள், அதுக்கப்புறம் நம்ம சீக்ரெட் பிரியாணி மசாலா. இந்த சீக்ரெட் பிரியாணி மசாலாவோட ரெசிபி வேணும்னா நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு அப்படியே மட்டன் பீஸ் எடுத்து இதோட ஆட் பண்ணி ஒரு 5 to 10 minutes நல்லா கிளறி கொடுத்துருங்க. இந்த மாதிரி மட்டன் பீஸை இதோட ஆட் பண்ணிடுங்க. ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா கிளறி கொடுத்துருங்க. நம்ம அதுக்குள்ளே ரைஸுக்கு தேவையான தண்ணியை நம்ம எவ்வளோன்ட்டு எடுத்துடலாம். இந்த நான் கறி வேக வச்ச தண்ணி எனக்கு ஒரு கப்பு கிடச்சிச்சு. அந்த ஒரு கப்பில் மீதி எக்ஸ்ட்ராவாக நம்ம ரைஸுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ அதை மெஷர் பண்ணிக்கலாம். நம்ம 2 கப்பு ரைஸ் எடுத்திருக்கோம் இல்லையா, அதனால அதை டபுள் பண்ணிக்கோங்க. 2 கப்புக்கு 4 கப்பு தண்ணி. நம்ம ஆல்ரெடி நம்ம வீட்டில் ரைஸ்லாம் ரெடி பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் இது. எதுக்காக நான் அதே மாதிரி போட்டிருக்கேன் அப்படின்னா, அரிசி பழைய ரைஸு, அதனால கொஞ்சம் தண்ணி குடிக்கும் அதிகமாக. அதனால தான் நான் கொஞ்சம் சேர்த்து தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நார்மலாக இப்போ கொஞ்சம் புது அரிசியாக இருந்திருந்தா நான் 3.25 கப் தான் ஆட் பண்ணுவேன். 2 கப்பு ரைஸுக்கு 3.25 கப் தான் ஆட் பண்ணுவேன். ஆனால் பழைய அரிசினால நான் 2 கப்புக்கு 4 கப் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி விட்டுருங்க. நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நான் அரிசியை போடணும். அரிசி கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அந்த ஊற வச்சிருந்த தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறமா 1/2 லெமன் எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா, அதை பிழிஞ்சு இதோட ஆட் பண்ணிக்கோங்க.
அந்த ஜூஸை வந்து இதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ரைஸை இதில் போட்டு நல்லா கிளறிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுறணும். இந்த ஆவி வந்து வெளியே போவே கூடாது. அப்பதான் வந்து உங்களுக்கு உதிரி உதிரியா பிரியாணி வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு சூப்பர் ருசியோட கிடைக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக ரைஸை வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு மூடி ஒரு கிளறிட்டு அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க. மூடி போட்டு விட்டுட்டீங்கன்னா நல்லா வந்து கரெக்டான பதம் வந்துடும் ரைஸ். அதாவது இந்த போட்டிருக்க ரைஸ் வந்து இந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக உள்ள அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ணுற ஸ்டேஜில் ஓப்பன் பண்ணிட்டு அடியில் ஒரு தோசைக்கல் போட்டு தம் போட போகிறோம். இதுதான் இதோட சீக்ரெட். முன்னாடிலாம் பிரியாணி வீட்டில் பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிரியாணி இந்த மாதிரி ஸ்டேஜ் இந்த மாதிரி அரிசி வந்து தண்ணி ஃபுல்லாக உறிஞ்சினதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க, மேலே இருக்க தட்டில் வந்து அடியில் இதில் தானே பண்ணுவாங்க, விறகடுப்பில் தான் பண்ணுவாங்க. அந்த விறகடுப்பில் உள்ள கங்கு எடுத்து இந்த மேத்தட்டில் போட்டு தம் போடுவாங்க. அது வந்து ஆத்தென்டிக்காக ஓல்டு நம்ம ட்ரெடிஷ்னலாக பண்ணுற வந்து ஸ்டைலு. இப்போல்லாம் எல்லாம் கேஸ் ஸ்டவ்வில் தானே நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால இதுதான் ட்ரிக்கு. அடியில் வந்து தோசைக்கல் வச்சுட்டு இதை வந்து இந்த பிரியாணி டவாவை வந்து கீழே இறக்கி வச்சுட்டு நம்ம வந்து அடியில் வந்து தோசைக்கல் வச்சுட்டு இந்த டவாவை அதுக்கு மேலேயே வச்சு சிம்மில் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு 4 லிட்டர் பிடிக்கிற மாதிரி ஒரு சட்டியில் தண்ணி ஊற்றி அதை வந்து இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணிடணும். ஏன்னா இந்த மூடி வழியாக ஆவி வெளியே போகக்கூடாது. அப்படி போகாமல் இருந்தால் தான் பிரியாணி வந்து உள்ளே நல்லா வெந்து குலையாத ஸ்டேஜில் நல்லா எந்த இதுவும் அடிப்பிடிக்காமல் நல்லா வெந்து கொடுக்கும் நமக்கு. அடுப்பை முக்கியம், அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். ஹையில் வச்சிடாதீங்க. வச்சிங்கன்னா கண்டிப்பாக பிடிச்சிரும். சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா திறந்து பார்த்தீங்கன்னா வீடே மணக்க மணக்க கல்யாண வீட்டு ஸ்டைலில் பிரியாணி. சான்ஸே இல்லைங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ருசியாக மட்டன் பிரியாணி நல்லி எலும்போட கடிச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இனிமேலாம் எந்த பாய் வீட்டிலடா கல்யாணம் வைப்பாங்க, கல்யாண வீட்டுக்கு போய் இந்த மாதிரி பிரியாணி சாப்பிட்லாம்லாம் நினைக்காதீங்க. நம்ம வீட்டிலேயே ஈஸியாக பண்ணிடலாம். அதை எப்படி சர்வ் பண்ணுறேன்னு காட்டுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு வந்து தயிர் சட்னி இலையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தயிர் சட்னி, அப்புறம் சிக்கன் 65 ரெசிபி நான் நேற்று தான் அப்லோட் பண்ணேன். அந்த ரெசிபியை வந்து செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில். அதுவும் ரொம்ப ரொம்ப ருசியான ரெசிபி தான். நல்லா ஒரு தட்டு கொடுத்தாலும் 1 நிமிஷத்தில் காலி பண்ணிடுவாங்க பிள்ளைங்க. அந்த அளவுக்கு ருசியான ரெசிபி. அந்த டேஸ்ட் வந்து வேற எந்த ஒரு சிக்கன் 65 ரெசிபிலையும் வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி வாழை இலையில சுட சுட பிரியாணி, மட்டன் பிரியாணி வச்சு தயிர் சட்னியோட அந்த சிக்கன் 65யோட தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப்